நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ நல்லா கிடச்சிச்சின்னா கழுவிட்டு நல்லா அதே உதுத்து எல்லாத்தையும் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க நல்லா. இதெல்லாம் சேர்த்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அதோட ரோஸ் வாட்டர் ஒரு 3 சொட்டு தேன். இல்லைன்னா உங்களுக்கு ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் கேரட்டோட ஜூஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் உருளைக்கிழங்கு சொல்கிறாங்க, உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு இல்லை. எனக்கு உருளைக்கிழங்கு போட்டோன்னே அலர்ஜி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு எனக்கு ஒத்துக்கல. அதனால் எனக்கு ஒத்துக்காது, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எனக்கு ஒத்துக்கவே இல்லை அது. அதனால் கேரட் ஜூஸு இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பசும்பால் ஏதாவது ஒன்று ஊற்றிட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி கலந்து வச்சுக்கோங்க. நல்லா பேஸெல்லாம் நல்லா திக்காக போட்டுக்கோங்க. அதை நல்லா திக்காக போட்டுக்கிட்டு நீங்கள் அது ஒரு 1 ஹவர் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஹெர்பல் தான், அது 1 ஹவர் கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நல்லா காயும் போது நம்ம யார்கிட்டையும் பேசவோ சிரிக்கவோ கூடாது. ஏன்னா ஸ்கின் டைட் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு அந்த லூஸான ஸ்கின்னெல்லாம் நல்லா டைட்டாகும். அதை ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச உடனே ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சோப்புலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ணுறதா ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டே பண்ணிடுங்க. அது கூட நீங்கள் பாலாடையோட எடுத்து நல்லா முகத்தை நல்லா தேய்ச்சிட்டு கழுவிடலாம். கிளென்சிங் மில்க் இருந்தால் நீங்கள் கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா சோப்பு போட்டு முகத்தை அலம்பிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். டைரெக்டாக இந்த பேக்கை போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பேக் போட்டதுக்கப்புறம் நம்ம எந்த கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஈவினிங் டைமில் நான் சொன்ன இந்த பேக்கை போடுங்க. இந்த மார்க்கு ஃபேஸில் மார்க்கு, இந்த நோஸில் கூட நிறைய பேருக்கு மார்க் இருக்கும், கருப்பாக இருக்கும், நெக்கில் இருக்கும். இதுக்கு எல்லாமே நீங்கள் போட்டுட்டு நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தேய்க்கணும். நல்லா தேய்ச்சிட்டு கழுவினீங்கன்னா ஒரே சிட்டிங்கில் போயிடாது. அதை நான் சொல்கிறேன். ஒரே சிட்டிங்கில் போகிறதுக்கு நம்ம கெமிக்கல் கிடையாது, இது ஹெர்பல். இது ஒரு 4-5 சிட்டிங் போட்டால் தான் உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே ஃபேஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், கூழாங்கிழங்கு, வேப்பலை, துளசி, புதினா, ரோஜா இதழ், மல்லி இதழ், முல்லையோட இதழ் எல்லாமே போடலாம். ஹாய், வெல்கம் டு செல்லிஸ் கிச்சன். அமுது யாரா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அமைதியாயிரா. ஏன்? உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் தேவையில்லைன்னா போங்க, தேவைப்படுறவங்க கேட்டுக்கிட்டோம். லைவ்ல அமைதியாக இருந்தால் எல்லாரும் அமைதியாக கேட்குறாங்க. சரி, கொஞ்சமாக பேசிட்டா இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பியூட்டி டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லேடிஸுக்கு தான் தேவைப்படும், ஜென்ஸுக்கெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. அதனால் ஒருத்தர் அமைதியாக இருன்னு சொல்லியிருக்காரு. இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணுடைய கருவலை கூட உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.